ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்கறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணக்கூடிய பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்டில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்றதையும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம புதுசா ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு யாரையாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, நீ என்ன ஜாப் பண்ற, இல்லைன்னா நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா, வாட் டு யூ டூ, வாட் டு யூ டூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நீ எங்க இருக்க, அதாவது நீ எங்க வசிக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னா, வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ என்ன செய்ய விரும்புற அப்படின்னு நம்ம கேட்கறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ லைக் டு டூ, வாட் டு யூ லைக் டு டூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ எங்க வேலை செய்யற, இல்லைன்னா நீ எங்க வேலை பார்க்குற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கறது அப்படின்னா, வேர் டு யூ ஒர்க், வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உன்னோட வாழ்வாதாரத்துக்காக இல்லைன்னா நீ வாழ்றதுக்காக என்ன பண்ற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ டூ ஃபார் லிவிங், வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா, டு யூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ், டு யூ பிளே எனி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, உன்னோட ஃப்ரீ டைம்ல நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படின்னா, வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம், வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ லைக் டு ஈட், வாட் டு யூ லைக் டு ஈட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு என்ன மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு கேட்கறத இங்கிலீஷ்ல வாட் மியூசிக் டு யூ லைக், வாட் மியூசிக் டு யூ லைக் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ ஹொரர் மூவி, அதாவது த்ரில்லான மூவி இல்லைன்னா பேய் படம் மாதிரி இந்த மாதிரி பாப்பியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல நம்ம கேட்கலாம் அப்படின்னா, டு யூ வாட்ச் ஹொரர் மூவிஸ், டு யூ வாட்ச் ஹொரர் மூவிஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா, டு யூ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம், டு யூ லைக் டு ஈட் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்கலாம். நீ உடற்பயிற்சி செய்யறதுக்கு விரும்புறியா, அதாவது உனக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படின்னா, டு யூ லைக் டு டூ எக்ஸசைஸ், டு யூ லைக் டு டூ எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு பார்ட் டைம் வேலை இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? உனக்கு பகுதி நேரமா ஏதாவது வேலை இருக்கா அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது அப்படின்னா, டு யூ ஹாவ் அ பார்ட் டைம் ஜாப், டு யூ ஹாவ் அ பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீ சண்டேஸ்லயும் வேலை செய்வியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கறது அப்படின்னா, டு யூ ஒர்க் ஆன் சண்டேஸ், டு யூ ஒர்க் ஆன் சண்டேஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஸ்போர்ட்ஸ் டு யூ லைக் டு பிளே, வாட் ஸ்போர்ட்ஸ் டு யூ லைக் டு பிளே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா, வாட் டஸ் ஹி டூ, வாட் டஸ் ஹி டூ அப்படின்னு கேட்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வெளியில ஏதாவது ஷாப்பிங் போயிருக்கீங்க அப்படின்னா, எல்லாம் முடிச்சிட்டிங்க, ஸோ 4 பேர் சேர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நாம எப்போ கிளம்புறது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, when do we leave, when do we leave அப்படின்னு நம்ம கேட்கலாம். இனி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கொஸ்டின்ஸ் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேளுங்க.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.